இங்க ஒருத்தன் யாருக்கும் டவுட் வராம இந்த பொண்ணை கொலை பண்றான். முதுகுல இருக்க விலா எலும்போட கடைசி எலும்புல ஒரு ஆணியை வச்சு அடிக்கிறான். இப்படி பண்ணா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு இறந்து போயிட்டது தெரியாது. அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாருக்குமே அந்த பொண்ணு எங்க போனான்னு சொல்லி தெரியல. இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அரசியல்வாதி. இப்போ தேர்தல் டைம் வர, அதனால இதை பத்தி எல்லாம் நியூஸ்ல சொல்ல முடியாது. பொண்ணு எப்படி நாளைக்கு வந்துருவான்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அடுத்த நாள் ஆகியும் பொண்ணு வரவே இல்லை. இவங்களும் அவங்க பொண்ணு ரெகுலரா போற இடத்துக்குலாம் போய் பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே பொண்ணு இல்ல. அப்பதான் பொண்ணோட லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் அந்த மெயில் மொத்தத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு மெயில் ஐடியில இருந்து இந்த பொண்ணோட மேக்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் மட்டும் கரெக்டா வந்துட்டே இருக்கு. அதை பார்த்து இவங்க சந்தேகப்படுறாங்க. அடுத்த நாள் ஆகியும் பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க அப்பா இதெல்லாம் பெருசா கண்டுக்காம பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட பிஏ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இது மாதிரி பொண்ணு காணன்னு சொல்லுங்க, இதனால உங்களுக்கு நிறைய ஓட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் அதே மாதிரியே பண்றாரு. இவரு கொடுத்த பிரஷர்னால போலீஸும் மும்முரமா தேடுறாங்க. ஆனா போலீஸ்க்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. இவங்க அம்மா இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்றாங்க. அவங்க பூஜை பண்ணும்போது இவங்களோட பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள இறந்து போய் கிடக்குற மாதிரி ஒரு விஷுவல் வருது. அத போலீஸ் கிட்ட சொன்னது போலீஸும் அந்த இடத்துக்கு போய் சர்ச் பண்றாங்க. அங்க பார்த்தா இவங்க பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா யாருக்கும் இவ எப்படி செத்தானே தெரியல. நினைச்ச மாதிரியே அவங்க அப்பா மீடியா முன்னாடி கதறி அழுறாரு. இதனால வர அனுதாப ஓட்டுல அவங்க அப்பா எலெக்ஷன்லயும் வின் பண்ணிடுறாரு. ஆனா அவங்க அம்மாவுக்கு டவுட் வருது, ஒருவேளை இவனே எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நம்ம பொண்ணை ஆள் வச்சு கொலை பண்ணிட்டானோ. ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு எப்படி செத்தானா, இவங்க அப்பாவுக்கு ஒரு காதலி இருப்பாங்க. அதுதான் அந்த பொண்ணோட மேக்ஸ் டீச்சர். அந்த மேக்ஸ் டீச்சரை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பா. அதனாலதான் அவ ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா மெயில் பண்ணுவா. ஆனா இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாம அவ இந்த பொண்ணை கொலையே பண்ணிடுறா. ஆனா கடைசி வரைக்கும் இது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 1 மில்லியன் ரீச் ஆக இன்னும் 1 லேக் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம 1 மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.